வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே. உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. என்னடா இங்க வந்து உட்காந்துட்ட? ஒன்னும் இல்லடா, சும்மாதான். ஏய் அபி, என்னடா இது 7 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. இன்னும் எவ்வளவு வருஷம்டா அப்பா கிட்ட பேசாமையே இருப்ப? அவர் பண்ணது தப்பா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை நீ கொடுக்கறது ரொம்ப தப்புடா மச்சான். என்னடா அமைதியா இருக்க? நீ கவனிச்சேன்னு தெரியலடா, நம்ம எல்லாரும் இப்போ லஞ்சு சாப்பிடும்போது கூட அந்த மனுஷன் சாப்பிடாம உன்னையே தாண்டா பார்த்துட்டு இருந்தாரு. அவர் பாவண்டா. அம்மா போனதுல உனக்கு மட்டும் வருத்தம் இல்லை, அவருக்கும் தான். அவரோட உயிர் அம்மா தானடா. என்னது உயிரா? அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும் ராகவ்? தெரியும்டா. அம்மா போனப்ப அவருக்கு வயசு என்ன நினைக்கிற? வெறும் 32 தான். அவர் 2வது கல்யாணம் பண்ணதுல ஒரு தப்பும் இல்லடா. உன்னை பார்த்துக்கணுமேன்றதுக்காக தான் அவர் 2வது கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. ஆனா அந்த மாயக்காரி ராதிகாவை கல்யாணம் பண்ணதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அவரை கஷ்டப்படுத்திட்டே இருக்கியே. இன்னைக்கு என்கிட்ட அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினாரு தெரியுமா? நீ ஒரு வார்த்தையாவது அவர் கூட பேசுவேன்னு அவர் ஏங்குறாரா அபி. டே ராகு, எனக்கு மட்டும் எங்கள் அப்பா கிட்ட பேசணும்னு ஆசை இல்லையா? அந்த மனுஷன் எவ்வளோ தங்கமானவர் தெரியுமா? அம்மா இருக்கும்போது எங்களை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாரு. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாருடா. ஆனால் அம்மாவுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ கடைசியாக இவருக்கு தாண்டா கால் பண்ணியிருக்காங்க. அவர் மட்டும் அந்த காலை அட்டன் பண்ணியிருந்தா அம்மாவை காப்பாற்றிருக்கலாம்ல. என்ன காப்பாற்றிட்டு சாகிற நிலைமையில அம்மா இவருக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. இவர் எங்கடா போனாரு அந்த நேரம்? அம்மா போனதுக்கப்புறம் அவர் இப்போ அழுது என்னடா பிரயோஜனம்? தேவைப்பட்ட நேரத்துல அவர் இல்லையே. அபி, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அப்பா கிட்ட அன்னைக்கு அம்மா பேசியிருக்காங்கடா. கால் அட்டன் பண்ணேன்னு தான் அவர் சொன்னாரு என்கிட்ட. ஆனா அவர் அந்த இடத்துக்கு வர்றப்ப அம்மாக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குடா. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தாண்டா சொல்றேன், நீ அப்பா கிட்ட இதை பத்தி விவரமா பேசினா மட்டும்தான் உண்மையை வெளியே கொண்டு வர முடியும். தாண்டா ராகவ், நான் இந்தியாவுக்கு வந்ததே அம்மாவோட மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க தான். நாளைக்கு கான்சர்ட் மட்டும் நல்லபடியாக முடியட்டும். இந்த விஷயத்த முடிக்காம நான் திரும்ப யூகே போக மாட்டேன். நீ சொன்ன மாதிரி இதுக்காகவே நான் நாளைக்கு அப்பா கிட்ட பேசுறேன்டா. சரி, இப்போ நீ கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகுறதுக்கு வா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். வெளியே வா? எங்க? நான் இப்படிடா நார்மலாக வர முடியும்? டேய், எனக்கு தெரியும் யூகே மாதிரி நீ நார்மலாக இங்கே எங்கேயும் சுத்த முடியாதுன்னு. ஆனால் கொஞ்சம் பாப்புலரான பர்சன் இங்கே வெளியே நடமாடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதுக்கெலாம் நமக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். வா, எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். நீ சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னை சுற்றி இந்த ஃபேன் பேஸ் மட்டும் வராமல் பார்த்துக்கடா. எனக்கு நார்மலான பர்சன் மாதிரி நடமாடணும், அவ்வளோதான். அவ்வளோதானடா மச்சான், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. உன்னை நம்பி தான் வரேன், எதுவும் சொதப்பிடாத. அம்மோ, எங்க கிளம்பிட்ட? போர் அடிக்குதுமா, அதான் சும்மா வெளியே போயிட்டு வரலான்ட்டு. சாப்பாடு சாப்பிட்டியா இல்ல சிங்க்ல போட்டியாடி? அம்மா இல்ல, நாங்க 2 பேருமே சாப்பிட்டோம்மா. ஒழுங்கா சாப்பிட்டா சரிதான். எங்க கிளம்பிட்டீங்க? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, அதான் மால் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு. அதுக்கு ஈவினிங் டைம் போக வேண்டியது தானே? வெயில் அப்படி அடிச்சிட்டு இருக்கு, இந்நேரத்துக்கு போகணுன்றீங்க? இப்ப ஈவினிங் தானே, இப்பவே 4:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க போயிட்டு வரதுக்கு எப்படி இருந்தாலும் லேட் ஆயிடுமா, அதனாலதான். சரி, பார்த்து சூதானமா போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. வாடி, டைம் ஆச்சு, சீக்கிரம் போலாம். இப்படி நம்ம ஸ்கூலில் போறது கூட ஜாலியா தானே இருக்கு. ஏண்டி, ஜாலியா தான் இருக்கு, ஆனா எனக்கு இதை ஃபீல் பண்ண முடியலையே. ஏன்னா என்னோட மைண்டு ஃபுல்லா என் அபி மட்டும்தானே இருக்கான். கொஞ்ச நேரம் உன் அபியை பத்தி யோசிக்காம இருக்கணுன்றதுக்காண்டி தான் உன்னை மூவிலாம் கூட்டிட்டு போறேன். அமைதியா வாடி. அதெல்லாம் முடியாதுப்பா என்னால. இவ்வளோ நாள் டிவியில பார்த்துட்டு இருக்கிற மனுஷனை நாளைக்கு நேர்ல பார்க்க போறேன். எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன். நீங்க என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? உங்களெல்லாம் திருத்த முடியாதுடி, திருத்தவே முடியாது. ஐயோமா,
டேய் என்னடா அந்த பொண்ணுங்க எப்படி கீழே விழுந்து கிடக்குறாங்க? அம்மோ ரத்தம் வருதுடி. எனக்கு மட்டும் என்ன பீட்ரூட் சட்னியா வருது? எல்லாம் ஒன்னால தாண்டி. நீ மட்டும் வாயை மூடிட்டு வந்துட்டு இருந்தா இப்படி ஆயிருக்குமா? யாரு? நானா? நீ ஒழுங்கா பார்த்து ஓட்டாம என்ன ஏண்டி குறை சொல்ற? இல்ல இந்த காரக்காரன் தாண்டி வந்து இடிச்சிட்டான். நான் நல்லா தாண்டி ஓட்டுனேன். நீ நல்லா ஓட்டுனா எதுக்குடி இப்ப நம்ம வந்து கீழே கிடக்குறோம்? கையில பாரு ரத்தமா வருது. வலிக்குதுடி. எனக்கு மட்டும் குளு குளுன்னா இருக்கு. ஹே கேர்ள்ஸ், என்னம்மா இப்படி டிரைவ் பண்றீங்க? பார்த்து வர மாட்டீங்களா? கார் மேல வந்து மோதுறீங்க. ஹலோ மிஸ்டர், டிரைவ் பண்ண தெரியலனா காரை வீட்லயே வச்சு பூஜை பண்ணுங்க. எங்களை கீழே தள்ளி விட்டு எங்க மேலேயே குறை சொல்றீங்களா? இப்போ டேமேஜ் ஆன என்னோட ஸ்கூட்டிக்கு ஒழுங்கா காசு கொடுத்துருங்க, இல்லாட்டி போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் பாத்துக்கோங்க. டேய் அபி பாருடா, அவளுக்கு வந்து நம்ம கார் மேல ஸ்கூட்டியை விட்டுட்டு கீழே விழுந்துட்டு நம்ம மேல பழைய போட்டுறாளுங்க. என்னடா அது, சரியான பஜாரியா இருப்பா போலயே. டேய் மாப்ள, நீ தான் ட்ரை பண்ண, நீ தான் சமாளிக்கணும். எனக்கு இதுக்கும் எந்த சம்மதம் இல்லடா. நீ பொழைச்சு போடா மாப்ள. பாரு, ரெண்டு வில்லி மாதிரி ஒன்னதான் பாத்துட்டு இருக்காங்க. பாரு பாரு, கொத்துட்டடா நீ என்ன. ஐயோ அம்மா வலிக்குது. ஹலோ மாஸ்க்கு, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நானே கீழே விழுந்து கிடக்குறேன், கையை கொடுத்து எழுப்ப மாட்டியா? பாவம் அந்த சின்ன குட்டி. டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க? மாடு மாதிரி இருக்கல்ல, சும்மா தெண்டமா தானே நின்று இருக்க. டேய் மாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுடா. ஏய் இவ என்னடா என்ன மாஸ்க் மாடுன்னு சொல்லிட்டு இருக்கா? ரொம்ப பேசுறாளே. நீ மட்டும் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இப்படி ரெண்டு அழகான பொண்ணுங்க கீழே விழுந்து கிடக்குறோம். எத்தனை பேர் ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க, நீங்க என்னடா மாடு மாதிரி அவ சொன்ன மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? வர வர மரியாதை ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுடா. ஒழுங்கா கையை கொடுத்து ஹெல்ப் பண்ணிடுவோம்டா. அதத்தான் மாப்பிள்ள நானும் சொல்ல வந்தேன். டேய் பாத்துடா, ரொம்ப வலிக்குது. ஐயோ அம்மா. ஏய் பாத்துமா, பார்த்து பொறுமையா எந்திரிங்க. டேய் மாஸ்க்கு, ரெண்டு கையை நல்லா பிடிச்சி எழுப்பி விட்டுற, என்னால எந்திரிக்கவே முடியல. சரியான வாயடியா இருப்பா போல இருக்குது. இவ்வளவு அடிபட்டு கூட வாய் அடங்குதான் பாருவேன். டேய் உன்னை ஹெல்ப் தானடா பண்ண சொன்னேன், என்னடா அப்படி கீழே தள்ளி விட்டுட்ட? ஒரு பொண்ணை ஒழுங்கு கையை கொடுத்து கூட உனக்கு ஹெல்ப் பண்ண தெரியாதா? இப்படிதான் பண்ணுவியா? ஏய் என்னம்மா அது, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான். பாக்குறதுக்கு தான் குட்டியா இருக்க, என்ன வெயிட்டா இருக்க. டேய் மாஸ்க்கு, நான் என்ன வெயிட்டாவாடா இருக்கேன்? ஆசையை பாரு. எந்திரிடா முதல்ல, என்ன விடுடா முதல்ல. ஹலோ மேடம், நீங்க தான் என் மேல இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. நீங்க எந்திரிச்சாதான் என்னால எந்திரிக்க முடியும். ஏய் அபிஷேக், வாழ்றடா நீ. ஹே அம்மு, பார்த்து எந்திரிடி. ஏறப்பாரு அம்முவும் சரியான குண்டு பூசணிக்கா. இருடி, உனக்கு இருக்கு. இரு முதல்ல நான் எந்திரிச்சுக்கிறேன். தாயே, முதல்ல அதை செய்யுமா. ஏ ரேஷ்மா, வாடி கிளம்பலாம். என்னது ரேஷ்மாவா? ஹே ரேஷ்மா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வாடி போலாம். ஏண்டி இருடி, ஸ்கூட்டி எவ்வளவு அடி வாங்கியிருக்கு, நம்ம எவ்வளவு அடி வாங்கியிருக்கோம். காசு உனக்கு கிட்ட வாங்க வேண்டாமா? ரெண்டு பேர் பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க, ஆனா பேச்ச பாருவேன். சரி, இந்த மாஸ்க் வேற ஒண்ணு. என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. நம்ம இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தது ராக் ஸ்டார் கிட்டயா, அபிஷேக் கிட்டயா? இவனுங்க நமக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணவே இவ்வளவு நேரம் பண்ணானுங்க. காசு கொடுப்பானுங்களாக்கும் பார்த்தாவே தெரியல, ரெண்டும் ஃப்ராடுங்கன்னு. அம்மோ, உன் பக்கத்துல நிக்கிறது யாருன்னு நினைக்கிற? உன்னை தூக்கி விட்டது யாருன்னு தெரியுமா? ராக் ஸ்டார் அபிடி. என்னடி சொல்ற? ஆமாமோ, உன் பக்கத்துல நிக்கிறது ராக் ஸ்டார் அபி தான். நல்லா பாரு. சார் நீங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். நீங்கன்னு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பேசிட்டோம். அம்மோ, அங்க பாருடி, உன்னோட ட்ரீம் பாய் உன் பக்கத்துல தான் இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் எங்களை ஒரு வழியாக்கிட்டீங்கம்மா. சாரி 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 சார், நீங்க யாருன்னு தெரியாம நீங்க கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம். ஆக்சுவலா இதுக்கு காரணம் நான் இல்ல, நடுல ஒரு நாய் புகுந்துடுச்சு, அதனாலதான். அதை நாங்களும் நோட் பண்ணோம், அதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தோம். ஆனா நீங்க தாம்மா ரொம்ப பேசிட்டீங்க. கொஞ்ச நேரத்துல எங்களை கதி கலங்க வச்சுட்டீங்க. அபி சார், இவ உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா? நாளைக்கு கான்சர்ட் போறதுக்கு தான் ஷாப்பிங்கே போகணும். இப்படி உங்களை மீட் பண்ணுவோம்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் உங்களை பத்தி தான் என் ஃப்ரெண்டு பேசிட்டே வந்தாலா. அப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு வரும்போது தான் இடையில நாய் புகுந்துடுச்சு.
அதனால தான் இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சாரி சார். என்னது, என்ன நினைச்சுதான் ஆக்சிடென்ட்டா? அப்போ எல்லா மிஸ்டேக்கும் என் மேல தானா? அம்முக்குட்டி, உன் ஃப்ரெண்டு சொல்றதுல உண்மையா? நீ என்னோட பெரிய ஃபேனாமே, அப்படியா? அம்முக்குட்டி, ரிலாக்ஸ். இப்போ நான் செலிபிரிட்டி இல்ல, உன்கிட்ட திட்டு வாங்கின ஒரு நார்மல் பர்சன் தான். பி கேஷுவல். வாங்க, என் கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன். அபி, நிஜமாவே நீங்க தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? என்னால நம்பவே முடியல. ரேஷ்மா, இது நிஜமாவே உண்மைதானா இல்ல நான் ட்ரீம்ல இருக்கேனா? அம்மு, நிஜமாவே நம்ம ராக்ஸ்டார் அபிஷேக் கூட தான் பேசிட்டு இருக்கோம். உங்க நேம் ரேஷ்மாவா? ஆமா சார். இந்த பொண்ணு நேம் ரேஷ்மாவா? கொஞ்சம் திமிரா தான் இருக்கு, ஆனா கியூட்டா தான் இருக்கா. ஹலோ, ரியல் தாங்க, ட்ரீம்லாம் இல்ல. வாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். நிஜமா நீங்க தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? அட ஆமாம்மா, நிஜமாவே நான் தான் அபிஷேக். சரியா? இப்போ நான் ஒன்றும் ராக் ஸ்டார்லாம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். சரிங்களா? நாளைக்கு பார்க்கலாம் கான்செர்ட்ல. அபி, இந்த ரோட்ல நல்ல வேலை நடமாட்டம் அதிகமாக இல்லை, அதனால எந்த வித ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகேடா மச்சான். இவ்வளோ நாள் டிவியில் பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷனை இப்போ நேரில் பார்க்குறேன். நேரில் நீங்கள் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியா? ஆனால் ஒன்றை விட இல்லையே. ரவி கண்ணு, கொஞ்சம் சாப்பிட்டுமா. காலையிலேருந்து ஒரு சட்டி தண்ணி கூட குடிக்கல. இப்படியே இருந்தால் உடம்பு என்னத்துக்காகும்? லவிமா, மற்றவங்க பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்காத. நீ சொன்ன மாதிரியே நீ உன்கிட்ட கல்யாண பேச்சை நாங்கள் எடுக்கவே மாட்டோம். உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே இருமா. நாங்கள் உன்னை எதற்கும் இதுக்கு மேலே கட்டாயப்படுத்த மாட்டோம். ஆனால் இப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுமா. நீ சாப்பிட்றனால வீட்டில் யாருமே சாப்பிடாம இருக்காங்கம்மா. அத்தை, அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு பசிக்கலம்மா, அதனால தான் சாப்பிடல. நீங்கள் ஏன் இதுக்கு போய் பெருசு பண்ணிகிட்ருக்கீங்க? வாங்க, முதல்ல நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். பாஸ்கரா, என் பொண்ணு எவ்வளோ வேதனை இருந்தாலும் நமக்காக அதை வெளியே காட்டாம எப்படி தாங்கிக்கிறான் பாருவேன். ஏன்பா பாஸ்கரா, என் பொண்ணுக்கு மட்டும் ஏன்பா இப்படி நடக்குது? எல்லா பொண்ணுங்க மாதிரியும் தான் அவளுக்கும் ஒரு வாழ்க்கை அமையணும்னு ஆசை இருக்காதா? ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தினால கல்யாணம் தட்டி போயிட்டே இருக்கு. இந்த ஊருக்காரங்க சொல்ற மாதிரி பேரதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணுங்கிற வார்த்தை நிஜமாயிடுமோன்னு எனக்கு பயம் ஆரம்பிச்சிடுச்சுப்பா. என்ன மச்சான், நீங்களே இப்படி பேசுறீங்க? நாம தான் அவளுக்கு நம்பிக்கையா இருக்கணும். இந்த ஊர் பேசுறத ஏன் நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? வீட்டுக்கு விடி வாசப்படிதான். வெளியே பார்க்க நல்லா இருக்கிற எத்தனையோ குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தா எல்லாம் பொய்யாதான் மச்சான் இருக்கு. இவங்களுக்கு பேச ஒரு விஷயம் கிடைச்சா போதும், அதை எவ்வளோ கேவலமா பேச முடியுமோ பேசுவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொய் எப்பவுமே காத்து மாதிரி வேகமா பரவும். ஆனா உண்மை ஆமை மாதிரி மெதுவாக தான் வரும், ஆனா கண்டிப்பா வந்து சேரும். இங்கே பாருங்கப்பா, இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க, தெருக்காரவங்க, ஊருக்காரவங்க, இவங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சு போடுறாங்களா? இல்லை கஷ்டம்னு நிற்கும் போது காசு கொடுத்து உதவுறாங்களா? அவங்க எதுக்குமா நமக்கு பண்ண போகிறாங்க? அப்புறம் எதுக்கு அவங்க பேச்சை நாம மதிக்கணும்? நரம்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசும். ஒரு பையன் என்ன தப்பு பண்ணாலும் இந்த உலகம் அதை சட்டுன்னு மறந்துடும். ஆனால் ஒரு பொண்ணு சின்னதாக தடுமாறினா கூட அவளை பற்றி பேசி பேசியே சந்தோஷப்படுற சமூகம் இது. இந்த லக், பேட் லக் எதுவுமே இல்லைம்மா. நான் நம்புறது ரெண்டே விஷயந்தான். ஒன்று என்னோட மனசு, என்னோட மன உறுதி. இன்னொன்று என்னோட விடாமுயற்சி. என்னை பற்றி பேட் லக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதே பேரை என்னோட கருவியாக மாற்றி நான் என்ன சாதிக்க போகிறேன்னு இந்த ஊருக்கு காட்ட போகிறேன். என்னை யாரெல்லாம் மட்டம் தட்டுறாங்களோ அவங்க முன்னாடி ஒரு வெற்றியாளராக நிற்பேன். என்னை பார்த்து இனி யாரும் பரிதாபப்படக்கூடாது, பெருமைப்படணும். அது வரைக்கும் இந்த பல்லவி ஓய மாட்டாமா. துளசி, நம்ம பொண்ணை பாத்தியாடி எவ்வளோ தைரியமா பேசுறான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ கண்டிப்பா சாதிப்பாமா. கண்டிப்பாப்பா. இப்போ வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம், பசிக்குது எனக்கும். உன்னை
பார்த்த அந்த முதல் நிமிஷம் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன், ஆனா நீ மட்டும் என் முன்னாடி நின்னப்போ என்னையே நான் மறந்துட்டேன். அவ்வளவு கனவுகள் உன் கண்ணுக்குள்ள எனக்கு தெரிஞ்சது. என்னை நம்பி உன்னோட ஒவ்வொரு ஆசையையும் சொல்லும்போது உன்னை அப்படியே தாங்கி பிடிக்கணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இந்த உலகம் அது ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் காயப்படுத்துது பாரு. அதுவும் என் பாட்டி சொல்றாங்க அவளுக்கு பேட் லக்காம். 3 தடவை கல்யாணம் நின்று போனதுக்கு அவ தான் காரணமா. இது என்ன லாஜிக் இருக்கு? ஒரு தடவை தற்செயலா நடந்தா அது விபத்துன்னு சொல்லலாம். ஆனா இதுவே திரும்ப திரும்ப நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தரோட சதி இருக்குன்னு இந்த ஊருக்கு ஏன் புரியல? ஒரு பொண்ணு மேல பழைய போடுறதுக்கு இந்த சொசைட்டிக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் ஆயிடுச்சுல. பேர்லக் கேர்ள்னு ஒரு பொண்ணுக்கு முத்திரை குத்திட்டா அவளோட மொத்த வாழ்க்கையும் முடக்கிடலான்னு நினைக்கிறாங்க. குட் லக் பேட் லக் இதெல்லாம் மனுஷன் அவனோட தோல்விக்காக மறைக்க கண்டுபிடிச்ச வெறும் வார்த்தைகள் மட்டும்தான். ஜாதகம் சரியில்லை, ராசி சரியில்லைன்னு சொல்லி ஒரு மனுஷியோட மனசு சதிக்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்தது? நான் சொல்றேன், அவ தான் இனி என் லைஃபோட லக். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே முழுமையா இருக்குன்னு இந்த ஊருக்கு நான் ப்ரூஃப் பண்றேன். ஒரு பொண்ணை அவமானப்படுத்த இந்த சமூகம் எவ்வளவு வதந்திகளை பரப்பினாலும் அதே வதந்திகளை வச்சு அவங்களுக்கு நான் லக்குன்னு ப்ரூஃப் பண்றேன். யாரெல்லாம் அவளை தப்பா பேசுறாங்களோ அவங்க முன்னாடி அவளை ஒரு வெற்றியாளரா நிறுத்துவேன். என் பல்லவி இல்லாம இனி என் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க முடியல. அவ கண்ணுல பார்த்த அந்த கனவுகள் கலைஞ்சு போக நான் விட மாட்டேன். அவளோட ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாடி நான் கண்டிப்பா இருப்பேன். பேட் லக்குன்னு சொன்ன அதே வாயால இவளோட லக் யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல வைக்கிறேன். இது சித்தார்த் கொடுக்கிற சத்தியம். பல்லவி, நீ கவலையப்படாத. உன் பின்னாடி எப்பவும் நான் கூட இருப்பேன்.